ஒரு தயவு செய்து வாருங்க, நாங்கள் ஆயத்தம் பண்ணிக்கிறோம். எல்லாம் அமைதியாக இருங்க. என்ன ப்ரோ பார்க்கணும், ஜீசஸ் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அவர் பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ப்ரோ, அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ப்ரோ. என்ன உங்க டீச்சர் எனக்கு கட்டு பேசுறாங்க. மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சுகம் வேணும். சுகம் வேணுமா? சுகம் என்ன சுகம் கொடுக்க வேண்டும்? உங்களுடைய அங்கியை தொட்டா போதும், என்னுடைய சுகம் எனக்கு சுகம் கிடைச்சிடும். மகனே, நீ தவறுதலாக சொல்லுகிற. அங்கி உன்னுடைய கதை அல்ல மகனே, நீங்க தவறுதலாக சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, உன் விசுவாசமே உன்னை ரசித்தது. இப்படி வேற சொல்லி ஒரு வல்லமையான போதனை வியாதி இருக்குதுல, வாங்க நம்ம அவரை போய் பார்ப்போம். கோமா ஃபீஸ்ல பார்த்தேன், எனக்கு கோலைட் சாப்பிட்டு பார்த்தேன், சுகம் கிடைக்கலமா. யோவா, நம்முடைய டீச்சர் மத்திய எங்க? மத்திய வந்து எம்ஜிசி லீவுக்கு போயிருக்காரு. எம்ஜிசி லீவுக்கு போயிருக்காரு. அந்திரோயா கல்யாணத்துக்கு போயிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் டீச்சர்கள் லீவ் எடுத்திருக்காங்களா? நீங்க விசுவாசத்தோட வாங்கக்கா, கண்டிப்பா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீ போயிட்டா பாப்போமே. மகளே, திறன் கொள்ளும் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அப்படி கிளம்பி இந்த ஜனங்கள் 3 மணி நேரமா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவர்களுக்கு சாப்பாடு அனுப்பி விடலாமா? பக்கத்தில் இங்கதான் நாசியப்பட இருக்கு, சாப்பிட்டு வர சொல்லலாம். பேதுருவே, இவர்களுக்கு நீங்கத்தான் உணவு கொடுக்க வேண்டும். நம்ம கிட்ட பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கா, நம்ம எப்படி உடம்பு ரொம்ப கொடுக்குறது? இல்ல பேதுருவே, உங்களுக்கு இப்பொழுது என்ன இருக்கிறது? 2 முட்டாயும். தவறா சொல்லுகிறேன் பேதுரு, 2 சாக்லேட் 5 முட்டாயும். 2 சாக்லேட் 5 முட்டாயும் தான் இருக்கு. அதை என்னிடத்தில் கொடுங்க. சாக்லேட் சுருங்கிருச்சுன்னா ஒரு சாக்லேட் தான் இருக்கு. சற்று நேரம் அமர்ந்து இருக்கிறத நான் சோத்தரிக்க போகிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இதை சோத்த ஆசீர்வதியும். இந்த ஜனங்கள் உண்ணாமல் பட்டினியாக இருக்கிறார்கள், இவருக்கு போஷி. பேதுருவே, இவர்கள் எல்லாருக்கும் உண்ண கொடுங்க. எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. பார்த்து இருங்க. இந்த இடம் வனாந்தரமான இடம், நீங்க நல்லா சாப்பிட்டு தெம்பா வீட்டுக்கு போலாம். பேதுருவே, எவ்வளவு ஜனங்கள் உட்கொண்டார்கள். ஒரு 50 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. 50 பேர் சாப்பிட்டிருப்பாங்களா? இப்பொழுது நீங்க டீச்சர்களே, நீங்க துரிதமாக அக்கறைக்கு போங்க, நான் வந்து கொண்டிருக்கிறேன். டீச்சர்களே, துரிதமாக அக்கறைக்கு போங்க. ஓகே, துரிதமாக அக்கறைக்கு போங்க. ஓகே ரைட். ஓகே ரைட்.
இப்பொழுது எதிர்காத்து வீசுகிறது. மீன் நம்மளுக்கு சாப்பாடு, படகுல இருந்து கடல்ல வந்தோமா மீனுக்கு நம்ம சாப்பாடு ஆயிடுவோம். நம்ம எப்படியாச்சும் அந்த படகுல குதிச்சு நம்ம தப்பிச்சு நீச்சல் அடிச்சு போயிடுவோம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் நொப்பமா இருக்கிறீங்க, கடல்ல மெதிக்கிட்டே போய் சேர்ந்துருக்கீங்க. நான் முடியாது, நான் வெளியா இருக்கேன், என்னால முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, தத்துச்சல் ஆண்டவரே, கால் கேட்கல ஆண்டவரே, கண்டிச்சல் ஆண்டவரே, காப்பாத்து ஆண்டவரே, காப்பாத்து ஆண்டவரே, காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள். பயப்படாதீர்கள். யாரு பயப்படாதீர்கள், நான் தான். நம்ம ஆண்டவரு ஆண்டவரா இருக்க இல்லையே, நான் ஆண்டவரு இது அப்படி இருக்காது. ஆமாவே, இப்பதான் 50 பேருக்கு போதிச்சு வந்த தேவனை உனக்கு சந்தேகமா? ஆண்டவரே, ஆண்டவரே, வீரையானார் அடியனை வா வா பேதுருவே, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? கடல் படகு இருக்கிற படகு உள்ள போயிருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த போட்டு பாட்டை போட்டு முடியல. காற்று வீசியது, ஆனால் படகு சேதமாகவில்லை. காரணம், அந்த படகில் இயேசு இருந்தார். நம்முடைய வாழ்க்கை படகிலும் இயேசு நம்முடைய மாளிகையாக இருந்து விட்டால் போதும், ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. இறையாதே, அமைதலாக இருந்து செல்வார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் சந்தோஷமாய் அவருக்கு தோத்திர பாடலை ஏறெடுப்போம். Thank you.
ஓகே ரைட் கண்டுகளை திரும்பிக்க சந்தோஷப்படுறோம் ஆனாலும் கூட
இந்த நாளைக்குல அநேக காரியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. முதலாவதாக பாட்டியம்மா பார்த்திருப்பீங்க. பாட்டியம்மா வாங்க. பாட்டியம்மா வந்து வயதானதுக்காக கூட தேவன் வந்து அவங்களை வழிநடத்தி வருகிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி. பாட்டியம்மா வாங்க. அதே போல அக்கா வாங்க. அவனுக்கு நீங்க வாங்கக்கா. ஐதே சாமியார், இந்த நாடகத்துல நீங்க சில காட்சியை பார்த்திருப்பீங்க. சில வேலையில நம்மளுடைய வாழ்க்கையும் சில போட்டுல தான் போற மாதிரி வாழ்க்கை. அநேக நேரங்களில் அநேக பிரச்சனைகள் கூட, ஆனாலும் தேவனுடைய கரை நம்ம இருக்கபடினா நம்மளை தாங்கி வழி நடத்துகிறார். இது வேலையில விசேஷமாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த நாடக வடிவில் 10% தேவன் கொடுத்தார். அந்த நாடகத்தை 90% தேவன் அந்த உழைப்பை கொடுத்திருக்கார். ஆனால் கூட சில காரியங்கள் அந்த நாடகத்துல வந்து எனக்கு வெளிப்பட்டது. என்னன்னாக்கா, இந்த 3 பேர் நடிச்சவங்க 3 பேருக்கும் தேவைகள் இருக்கிறது. சுகம் அவங்களுக்கு, பாட்டியம்மாவுக்கு வயதானதாலும் தேவைக்கு, அக்காவுக்கு ரொம்ப நாள் கால இருக்கு, அதே மாதிரி ஐயாவுக்கும் சுகம் சார். அதுக்காக நம்ம சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்க போகும். தேவன் வெளிப்படுத்த இந்த காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி. ஐதே இவங்களுக்காக நம்ம ஒருமனப்பட்டு, இது நாடக வடிவாக இருந்தாலும் ஆவியானவர் நம்மளோடு இருந்திருக்கிறார். ஆவியானவர் இதை செய்ய சொல்கிறார். ஓகே, தேங்க்யூ. இது நம்ம எல்லாம் ஒன்றாக நம்ம சபை மக்கள் கூடி எழுந்திருந்து ஜெபிக்க போறோம். இவங்க 3 பேருக்காக தேவன் இவர்களுக்கு சுகம் கொடுப்பாராங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இதோ அன்பின் தகப்பனே, சீசர்கள் கடலில் தத்திருக்கிற வேலையில் ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களுக்கு கடன் கொடுத்த தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களுக்கு அது வெளிப்படுத்தினது. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கை விடவில்லை என்று சொன்ன தேவன்